ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மை பிஸி மார்னிங் ருட்டீனுடைய 3rd எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னுடைய சனுக்கு யூகேஜிக்கு 3rd டேவாக நான் என்னென்னலாம் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன், அது சத்துள்ளதாக இருக்கா இல்லையா, அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. அண்ட் கடை எப்படி நான் கிச்சனில் மேனேஜ் பண்ணேன் அப்படின்றதையும், எப்படிலாம் பிளான் பண்ணேன் அப்படின்றதையும் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் நான் ஷூட் பண்ணி வச்சது. இந்த ஸ்டீல் குக்கர் வந்து சிங்கில் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது ஏப்ரலில் நான் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 ஸ்டீல் குக்கர் தான் இருந்துச்சு. ஒன்று வந்து ப்ரெஷர் பேன் டைப் ஒன்று, 3 லிட்டர் குக்கர் ஒன்று, குட்டி ஒன்று தான் இருந்துச்சு. அதில் ஒன்று வந்து சிங்கில் போயிடுச்சு. ஸோ இது ஏப்ரலில் ஷூட் பண்ண மார்னிங் ரொட்டின் வீடியோஸ். மொத்தம் நான் 5 சீரீஸ் வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன். 2 வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து 3rd சீரீஸ். ஜூன் ஜூலையில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டதுனால நான் இவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஏப்ரலில் ஷூட் பண்ணும்போது நம்ம வீட்டில் ஸ்டீல் ஸ்டவ் தான் இருந்துச்சு. அதனால அதே செட்டப்போடு இருக்குது. வீட்டில் ரூமில் பெட்ரூம்லலாம் என்னென்ன செட்டப் அப்போ இருந்துச்சோ அதே செட்டப் தான் இருக்கும். கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஷர்வனுக்கு என்ன பேக் பண்ண போகிற லஞ்ச் பாக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக்சட் வெஜிடபிள் குருமா டைப் 1 வந்து நான் பேக் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். கேரட், பீன்ஸ் அண்ட் உருளைக்கிழங்கு சேர்த்து நான் இன்றைக்கி குருமா செய்ய போகிறேன். அதுக்கு காய்கறிகளுக்கு தோல்லாம் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், நாரெல்லாம் நீக்கிட்டு. சாதம் வந்து நான் குக்கரில் வைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் மந்த் வந்து என்கிட்ட ஒரே ஒரு குட்டி ஸ்டீல் குக்கர் இருந்த காரணத்தினால, அதுவும் சிங்கில் இருந்த காரணத்தினால நான் இண்டோலியம் குக்கர் யூஸ் பண்ணுறேன். ஷூட்டிங் அப்போ எனக்கு சாதம் வடிக்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஹரிபரின்னு நான் மேலே சுட்டுக்கிறேன். அதனால தான் நான் ஷூட்டிங் அப்போ குக்கர் யூஸ் பண்ணுறேன். அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சளவு நீங்கள் யாரும் குக்கர் யூஸ் பண்ணாதீங்க சாதம் வடிக்கிறதுக்கு. ஸோ குக்கரில் வந்து சாதம் கழுவி வச்சாச்சு. அது வேகிறதுக்குள்ளே நம்ம காய்கறிகள்லாம் ரெடி பண்ணோன்னா நம்ம வந்து கடகடன் குருமா வந்து தாளிச்சிடலாம். நான் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்பவுமே குடிக்கிறது வழக்கம். நான் அதுக்காக இன்றைக்கும் நான் வந்து லெமன் ஹனி வாட்டர் தான் குடிக்க போகிறேன். மற்றதெல்லாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி டைம் இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஷூட்டிங் வேறு பண்ணுற காரணத்தினால. எப்போவுமே வெயிட் லாஸ் ட்ரிங்க், எனி ட்ரிங்க் நீங்கள் சூடாக குடிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஹனி கலக்குறீங்கன்னா கொதிக்க தண்ணியில் கலந்துராதீங்க, வார்ம் வாட்டரில் கலக்கணும். ஏன்னா அதை சிப் பண்ணி சலைவாவோட எச்சிலோட உமிழ்நீரோட பொறுமையாக சிப் பண்ணி குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸும் நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து கலந்து நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். ஷர்வன் எந்திரிச்சிட்டாரு, ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அழகாக இப்போ ஹார்லிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு ஷர்வனோட டேட் வந்து ஷர்வனை குளிப்பாட்டி கூப்பிட்டு வந்துருவார். ஸோ ஷர்வனோட வேலை அந்த பக்கம் நடக்கட்டும், நம்ம கிச்சனில் இங்கே வேலையை பார்க்கலாம். லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த ஹேர் கேர் வீடியோவில் ஒசிவா பற்றி சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகனே இப்போ லேட்டஸ்ட்டாக ஒசிவா நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்றத நான் ஷூட் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடந்த 2 மாதங்களாக நான் வந்து ஒசிவா சாப்பிட்றேன். மார்னிங் ஷர்வனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைமில் ஹரிபரின்னு ஷூட் பண்ண வீடியோ, ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் அப்படியே தூங்கி எழுந்த முகத்தோடு ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கச்சா முச்சான்னு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒசிவா எவ்ரிடே மார்னிங் வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது, நான் சொன்ன மாதிரி ஹர்ப்ஸ் இருக்குது. எல்லா விமனும் இது வந்து சாப்பிடலாம். ப்ரெக்னன்சி விமன்லாம் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக சாப்பிடலாம். நான் வாங்கியிருக்க ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஆல்மண்ட் ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். சாக்லேட் ஃப்ளேவர்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடி டோன் பண்ணுறதுக்கு, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையா ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்கிறதுனால, ஹர்ப்ஸ்லாம் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப 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 நல்லது. இது நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், நோ ஆடட் சுகர், நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு போட்டிருக்கு. உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ஹர்ப்ஸும் தேவைப்படக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே தான் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாய் ஃப்ரீ, க்ளூட்டன் ஃப்ரீ, நோ ஆடட் சுகர், நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், நான் GMO அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுக்கறதுக்கு, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஹார்மோனெல்லாம் இம்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஹார்மோனெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ப்ரோட்டீன் ரிச் ட்ரிங்காகவும் இது இருக்குது. அண்ட் டைஜஸ்டிவை வந்து நமக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஆளாக அப்படி இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து 1 ஃபுல் ஸ்கூப் போட்டுக்கலாம் 200 ml வாட்டர் அல்லது மில்கில். நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஆள் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து 1/2 ஸ்கூப் தான் போடுவேன். எப்படி போட்டு குடிக்கிறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் அவங்க கொடுத்த ஸ்கூப்லேயே 1/2 ஸ்கூப் எடுத்திருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம், வீணாகிடும் காற்று போகாமல். 200 ml ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். லம்ஸ்லாம் வந்து நம்ம வாயில் மாட்டாமல் இருக்க இந்த மாதிரி ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா இப்படி ஷேக் பண்ணுங்க. பாருங்கள், நல்லா ஷேக் ஆகிடுச்சு.
மார்னிங் டைம் ஃபேஸ் கூட வாஷ் பண்ணல, அவசரமாக ஷர்வனுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டதுனால எக்ஸ்ட்ராவாக அதை ஷூட் பண்ணுறேன். டைம் இல்லை, அதனால் அப்படியே இருக்கேன். ஏதோ கச்சாமுச்சான்னு இருக்கேன் தலை நாள்லாம், கண்டுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஷர்வனுக்கு நான் குழந்தையா இருக்கும்போது இந்த லாக்டோஜன் மில்க் பவுடர்லாம் நம்ம கலந்துருப்போம். அதில் ஸ்வீட் இல்லாமல் இருந்தால் அப்படி இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. கசக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது. எனக்கு வந்து இதுக்கு வந்து சுகர் தேவைப்படல, அப்படியே நல்லா இருக்கு. தண்ணியிலேயே இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டேஸ்ட். நேச்சுரல் ஸ்வீட் ஆல்ரெடி இதில் ஆட் பண்ணியிருக்கனால எக்ஸ்ட்ராவா எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் தேவைப்படல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு டேஸ்ட். டெய்லி காலையில் நான் இதை குடிக்கிறேன். நிறைய பேர் வந்து நான் ஏற்கனவே போட்ட வீடியோவை பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க ஒசியோவா வந்து எப்பப்பெல்லாம் குடிக்கலாம் அப்படின்ட்டு. எப்பவுமே வந்து மார்னிங் எந்திரிச்சோடனே ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிப்போம், இல்லை ஈவினிங் குடிப்போம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ எந்த டைம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எவ்ரிடே மார்னிங் குடிக்கிறேன். நீங்கள் எவ்ரிடே மார்னிங் இல்லை எவ்ரிடே ஈவினிங்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒர்க் ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி செய்யலாம். ஒரு எனர்ஜி கிடைக்குது எனக்கு. ஃபேஸாவது வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஷூட் பண்ணியிருந்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிறைய பேர் கேட்டிங்களே அப்படின்ட்டு குடிக்கும் போது டக்குன்னு ஷூட் பண்ணிவிடுவோம். நான் ஷூட் பண்ணிவிட்டேன், நான் கவனிக்கவே இல்லை, ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். ஸோ பேக் டு த வீடியோ நம்ம போயிடலாம். அன்றைக்கி ரொட்டின் நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு. வெங்காயம் வந்து கடகடன் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காய்கறிகள் குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கட் பண்ணும்போது ரொம்ப பொடியாக நறுக்குனீங்க அப்படின்னாக்கா வாயில் வந்து தட்டுப்படாது. தட்டில் இருந்து தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. எல்லா காய்கறிகளையும் முடிஞ்ச அளவு சாப்பிட்ருவாங்க. அண்ட் வந்து சீக்கிரமாக வேகும். பொடி பொடியாக நறுக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும் இல்லையா, அதனால் நம்ம கேஸும் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ தேவையான காய்கறிகள்லாம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் தக்காளியில் அந்த டாப்பில் ஒன்று இருக்கும் பாருங்கள், அது எப்போவுமே சமையலில் சேர்த்துக்காதீங்க, தூக்கி தூர போட்டுருங்க. கருவேப்பிலையை நான் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி எவ்வளோ சமையலுக்கு எவ்வளோ கருவேப்பிலை தேவைப்படுதோ அதை நான் சேர்த்துக்க போகிறேன். நல்லா தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் அதை வந்து அலசி எடுத்துக்க போகிறேன். அது ஊறிட்டே இருக்கட்டும். அந்த கேப்பில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிடுறேன். நான் சீவிட்டு கருவேப்பிலையெல்லாம் அலசி எடுத்து வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கையும் கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே அரிசி வந்து வெந்துருச்சு, சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதை நான் கீழே ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுட்டு பெரிய ஸ்டவ்வில் ப்ரெஷர் பேன் நான் வச்சுருக்கேன். நம்ம குருமா அதுலேயே தாளிச்சிடலாம். 1 pot 1 ஷாட்டாக குருமா செய்யும் போது சீக்கிரம் செஞ்சிடலாம், சத்துள்ளதாகவும் இருக்கும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். மார்னிங் பிஸி ரொட்டீனில் ரொம்ப ஈஸியான குருமா இது. நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணுறதுக்குள்ளே ஸ்டவ்வில் இருந்த குக்கர் வந்து நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்க விடுறேன். அப்பப்போ இந்த மாதிரி ஸ்டவ்வை நீங்கள் தொடச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கையோட உங்களுக்கு வந்து டீப் கிளீனிங் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் கிளாஸ் டாப் ஸ்டவ்வாக இருந்தாக்கா சூடாக இருக்கும் போது க்ளீன் பண்ணக்கூடாது. இதெல்லாம் டிப்ஸ் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெங்காயம் வதங்கணும், தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று உப்பு சேர்த்து வதக்கலாம், இல்லை இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் வந்து வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எப்போவுமே நான் வந்து வீக்கெண்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருவேன். ஒரு வீக்குக்கு தேவையானது சம அளவு இஞ்சி, சம அளவு பூண்டை போட்டு நல்லா நைஸாக வழுவழுன்னு அரைச்சி வச்சுக்கணும். தண்ணியே சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போலாம் நான் வந்து நம்ம கிச்சனில் எப்போவுமே இந்து உப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன். இந்துப்பு முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த தக்காளி வேகிற கேப்பில் நான் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நடுவில் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ சாதத்தை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சோம் அப்படின்னாக்கா அந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளே சாதம் ஆறோன்னு நான் வந்து ஓப்பன் பண்ணேன். அதுக்குள்ளே தக்காளி வந்து வதங்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு 2 வதக்கிடலாம்னு தோணுச்சு. மூடி வர வச்சுருக்கோம் இல்லையா, சீக்கிரம் வதங்கிடும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். காய்கறிகள் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோடு சேர்த்து ஒரு நிமிஷம் 2-3 வதக்குங்க. வதக்கி முடித்தோடனே நீங்கள் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நிறைய மசாலா பவுடர் போடாதீங்க. மசாலா பவுடர் போட்டால் தான் டேஸ்ட் வரும்னு நினைக்காதீங்க. மசாலா பவுடர் நிறையா சேர்க்குறது குழந்தைங்க உடம்புக்கோ வயிற்றுக்கோ நல்லதே கிடையாது. நான் குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் தனியா பொடி, இதெல்லாம் எப்படி அரைக்கணும்னு நம்ம சேனலில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன் பாருங்கள். நான் இந்த மசாலா பவுடர்லாம் போட்டு 2-3 வதக்கிறதுக்குள்ளே சாதத்தையும் அங்கே வந்து பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 2-3 வதக்குனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா தலபுலன்னு கொதித்த உடனே நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். அப்படியே சைட் பை சைடு நான் என்ன பண்ணுறேன்னா கவுண்டர் டாப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கிடைக்கிற கேப்லாம் நீங்கள் வந்து சின்ன வேலையை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும். உங்களுக்காக கொஞ்சம் நீங்கள் ஹேர் கேர் ரொட்டீனோ இல்லை ஸ்கின் கேர் ரொட்டீனோ நீங்கள் வந்து உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்காய் வந்து மீடியம் சைஸ் தேங்காய், அரைமுடி தேங்காவை நான் வந்து சில்லு போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன்.
இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக வழுவழுன்னு அரைச்சிக்க போகிறோம். நான் வந்து குக்கர் விசில் வந்து குருமாக்கு எத்தனை விட போகிறேன்னா 3 விசில் விட போகிறேன். பெரியவங்களுக்காக இருந்தால் 2 விசில் தாராளமாக போதுமானது. குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க, காய்கறி நடுக்குன்னு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து 3 விசில் விட போகிறேன். அது விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் ரிலீஸ் ஆனவுடனே நம்ம ஓப்பன் பண்ணி காட்டலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் தேங்காவும் நல்லா 1 டேபிள் ஸ்பூனுக்கு கோபுரமாக கசகசா சேர்த்து நல்லா வழுன்னு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் தண்ணி சேர்த்து அரைக்கணும், இல்லைனா உங்களுக்கு கசகசா அரைப்படாது. ஸோ நம்ம விசில்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம குக்கரை அகெயின் நம்ம குருமாவை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தக்கூடிய கசகசா தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே அது கொதிக்கிறதுக்குள்ளே நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்னா ஷர்வனுக்கு ஸ்நாக்ஸுக்கு மாதுளம் பழம் உரித்து சேர்த்து வச்சுட்டேன். அண்ட் கேஷ்யூ நட்ஸும் கொஞ்சம் பாதாமும் சேர்த்துருக்கேன். இதை பேக் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அங்கே குருமா வந்து தயாராகிடுச்சு. வாட்டர் பாட்டிலையும் நான் அதுக்குள்ளே தண்ணி ஃபில் பண்ணி வச்சிட போகிறேன். இங்கே குருமா வந்து தயாராகிடுச்சு. நல்லா தலபுலன்னு கொதிச்சிருச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி மேலாப்பில் தூவி நம்ம இறக்கிட்டோன்னா அவ்வளோதான் தயாராகிடுச்சு. கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் இந்த குருமாவை சேர்த்து ஃபேன் கடியில் ஆற வைக்க போகிறேன். கொஞ்சம் ஆற வச்சு கட்டினா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் சாப்பாடு வந்து கேக் மாதிரி மதியானம் ஆகாது, நெஞ்சடைக்காது. குழந்தைங்களுக்கு நல்லா தலதலன்னு இருக்கும், சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சமாக குழந்தைக்கு கொட்டி நான் ஆற வச்சிட போகிறேன். ஷர்வனுக்கு போய் நான் அதுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் பவுடர் அடித்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு வந்துட்டேன். அவர் சாமியும் கும்பிட்டுட்டு வந்துட்டார். இப்போது சாதம்லாம் ஆறிடுச்சு இல்லைங்களா, நெய் விட்டு நான் வந்து சாப்பாடு கட்ட போகிறேன். பாருங்கள், குழம்பாக எடுக்காமல் நான் நிறைய காயாக தான் வடிகட்டி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி காய்கறிகளை நீங்கள் ஆட் பண்ணி குருமாவாக கொடுக்கும்போது, அதுவும் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ருசியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து காய்கறிகளை வேணான்னு ஒன்று பொறுக்கி வைக்க மாட்டாங்க தட்டில் இருந்தோ பாக்ஸில் இருந்தோ. அண்ட் லஞ்ச் பாக்ஸ் கட்டும்போது ப்ளீஸ் சின்ன குழந்தைங்களுக்கு பட்டையோ லவங்கமோ கருவேப்பிள்ளையோ இந்த மாதிரி தேவையில்லாத ஐட்டம்ஸ் வந்து லஞ்ச் பாக்ஸில் இருக்கான்னு செக் பண்ணி அது இருந்தால் தூக்கி தூர போட்டுருங்க. ஸ்கூலில் இருக்கும்போது எல்லா குழந்தையும் தனித்தனியாக டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் வாயில் பட்டுருச்சுன்னா குழந்தைங்க சாப்பாடு வேணான்னு ஓரம் கட்டி வச்சுருவாங்க. ஸோ சாப்பாடு கட்டும் போது தேவையில்லாத இந்த பட்டை லவங்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் பார்த்து ஜாக்கிரதையாக குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டுங்க. சாப்பாடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மேலாப்பில் குழம்பை இந்த மாதிரி மேலாப்பில் டிஃபன் பாக்ஸ்க்கு மேலே ஊற்றி விட்டிங்கன்னா கேக் மாதிரி ஆகாது, நெஞ்சு அடைக்காது, நல்லா தளதளன்னு இருக்கும். குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பாடு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி மிச்சம் வச்சாலும் போக 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 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நாளைக்கு சாப்பிடுவாங்க. ஒரு வாரம் கழித்து எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் சாப்பிடுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்க வந்து பழகிடுவாங்க ஸ்கூலுக்கு போக போக. ஸோ லஞ்ச் பாக்ஸை இப்போ நான் பேக் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். ஷர்வினுடைய ஸ்கூல் பேக்கையும் எடுத்து நான் பேக் பண்ணி வைக்க போகிறேன். அவர் தயாராக இருக்கார். மாம் பசிக்குதுன்னு குரல் கொடுத்துட்ருக்காரு. வாட்டர் பாட்டிலும் பாருங்கள் அழகாக ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த பிசைஞ்சு வச்ச சாதமில் கொஞ்சம் இருக்குது இல்லையா, இதுதான் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஷர்வினுக்கு கொடுக்க போகிறேன். எங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி ப்ரெட் உப்புமா செய்ய போகிறேன். ஏற்கனவே கார்த்திகா சேனலில் ப்ரெட் உப்புமா ரெசிபி போட்டிருக்கேன். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணி வச்சாச்சு பேகை. இது வந்து ஏப்ரல் மாதம் கொண்டுட்டு போயிட்டு இருந்த லஞ்ச் பாக்ஸ். அப்போ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் கொடுத்தேன். இப்போ வந்து நான் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் மாற்றிட்டேன் குழந்தைக்கு. ஸ்கூலில் சாப்பிடுவியா பூவா? குருமா பூவா சாப்பிடுவியா? பூரி இல்லை, நான் வந்து நைட்டு பூரி பண்ணி தரேன், இல்லை நாளைக்கு பூரி பண்ணி தரேன். இன்றைக்கி குருமா பூவா வச்சுருக்கேன். இப்போ சாப்பிட்டல குருமா பூவா, அதே பூவா வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வேணா ஸ்கூலில் போய் மதியானமாக சாப்பிட்லாம். அப்புறமேட்டு விளையாடி முடிச்சுட்டேன். ஓகேவா? வாஷ் பண்ணிக்கலாமா? மவுத் வாஷ் பண்ணிக்கலாமா? நல்லா இருக்கா குருமா பூவா? அதே சாப்பிட்றியா மதியானமோ? அவ்வளோதான், ஷர்வின் சமத்தா கிளம்பிட்டாரு. கேட்கலையே. ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. டாடா. லவ் யூ. அழகா கிஸ் கொடுங்க. லவ் யூ. ஸோ சூப்பராக ஷர்வின் கிளம்பிட்டாரு. ஷர்வின் கிளம்புனதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷர்வின் கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு வந்து க்ளீனிங் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா கையோட நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து சாதம் இருக்குது, இதில் வந்து காய்ச்சின பால் இருக்குது, இதில் வந்து குருமா இருக்குது. நான் எல்லாத்தையும் ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு பாத்திரத்தெல்லாம் ஒழிச்சு போட்டுட்டேன். இது வந்து ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். நான் ப்ரெட் உப்புமா செய்ய போகிறேன், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். ஸோ ப்ரெட் உப்புமா செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு வேலை முடிஞ்சிடுது. இப்படி தான் என்னுடைய பிஸி மார்னிங் ரொட்டீன் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ப்ரெட் உப்புமாவும் குருமாவும் வச்சு சாப்பிட்டு இனி நான் பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் முடித்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு பெரிய லைக் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேரும் கொடுக்க மறக்காதீங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க.
நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ட் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே தெரியுது பாருங்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் நியூ வீடியோஸ் நான் எப்போ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பாய்.